இப்போ உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று. நான் வந்து ஃபிட்னஸ்க்காக ஒரு ஆப் ஒன்று பண்ணியிருக்கேன். ஆப்புன்னா வெப்சைட் அது. ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பிடபிள்யூஏன்னு சொல்லுவாங்க. ப்ராக்ரெசிவ் வெப் ஆப்னு சொல்லுவாங்க. நான் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு அதில் அந்த சார்ட்லாம் எழுதி ஒட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப படிப்படியாக அது மாரி வெற்றி அது பண்ணி இது பண்ணி இந்த டைரி எழுதி டைரியில் நோட் பண்ணி அதை வந்து பேப்பர் எழுதி ஒட்டி பேப்பர் எழுதி ஒட்டியிருக்கேன். அப்புறம் வந்து லேப்டாப்பில் ஃபோட்டோஷாப் பண்ணி அதில் வந்து எடிட் பண்ணி அதில் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஒரு பாயிண்டாக வச்சு ஒரு மாதத்துக்கு, ஒரு வாரத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாட்டாக போடுற மாதிரி ஒரு சின்ன சின்ன கட்டம் போட்டு அதில் வந்து நான் மார்க் பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தேன். அதுக்கு மேலே அந்த மோட்டிவேஷன் டிசிப்ளினுக்காக அந்த எலான் மஸ்க் ஃபோட்டோ, டேவிட் காகின்ஸு, என்னோடய பிடிச்ச சேனல் ஒன்று, சூப்பர்மேனு, அர்னால்டு, பிரைன் எது கொடுத்தோம்னா 8 மணி நேரம் நல்லா தூங்கணும். தூங்குறதும் கொடுத்துருக்கேன். பிரைனுக்கு தனியாக ஃபுட்டு டயட்டுக்காக பக்கத்தில் வந்து தூங்குறதாக 8 மணி நேரம் தூங்குறது ஸ்லீப்பு அதெல்லாம் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் கொடுத்துட்டு கீழே வந்து காலண்டர் ஆட்ட மாதிரி 31 நாள், 28 நாள், 31 நாள், 30 நாள் அப்படின்னு சொல்லிட்டு காலண்டரில் இருக்க மாதிரி வரிசையாக கட்டமாக வச்சுட்டு அந்த கட்டத்தில் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாக்கா பெரிய புள்ளி, நல்லா ஒர்க் அவுட் பண்ணால் நார்மலாக சின்னதாக ஒர்க் அவுட் பண்ணாக்கா சின்னதாக நார்மலான புள்ளி, ரொம்ப மீடியமாக சின்னதாக அவ்வளோவா பண்ணல, சும்மா பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ண மாதிரி இருந்தாக்கா சின்னதாக புள்ளி வச்சுருக்க மாதிரி நான் பண்ணியிருந்தேன். ஒர்க் அவுட் பண்ணணுன்னா இன்ட்டு மார்க் போகிற மாதிரி நான் கொடுத்துருந்தேன். அதில் வச்சுருக்கேன், நான் காட்டுறேன் உங்களுக்கு, அப்புறமா நான் அதில் காட்டுறேன். அந்த மாதிரி பண்ணி அதில் நோட் பண்ணி அதுலேயும் கஷ்டமாக இருந்தது. அப்புறம் கஷ்டமாக இல்லை, இதெல்லாம் படிப்படியாக கஷ்டமாக இருந்தது. ஆனால் அந்தளவுக்கு நான் ஃபோட்டோஷாப் பண்ணுறப்ப கொஞ்சம் கஷ்டம் இருந்தது. அதுக்கப்புறமா அதை எடுத்து ஓட்டுனது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. அது வந்து ஈஸியாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா அதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறது கஷ்டம் வந்து பேனா எடுத்துகிட்டு அதில் மார்க் பண்ணுவேன். மார்க் பண்ணிவிட்டு அதை எடுத்து பேனா எங்கேயாவது வச்சிருவேன்னு சொல்லிவிட்டு அது பக்கத்துலேயே ஒரு பேனா தூங்குறதுக்காக ஒரு அது என்ன சொல்லுவாங்க, அது அந்த காதில் ஹெட்ஃபோனுக்கு இயர்பட்ஸுக்கு போடுறதுக்கு ஒரு ஒயர் வரும், அந்த ஒயரில் வச்சு கட்டி தொங்க விட்டுட்டேன். அதில் பேனா மூடி இருக்கும், அதில் பேனா வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். பக்கத்துலேயே பேனா இருக்கும், அப்படியே எடுத்து மார்க் பண்ணிவிட்டு அப்படியே பண்ணுவேன். ஒர்க் அவுட் பண்ணிட்டுனாக்கா எடுத்து பெரிய புள்ளி வச்சுட்டு திரும்ப அந்த பேனா வந்து அதில் லாக் பண்ணிவிட்டு வந்துடுவேன். இதுதான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதையும் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக இருந்தால் எப்படி இருக்கும், ஈஸியாக இருந்தாக்கா எப்படி இருக்குன்ற மாதிரி நான் கொஞ்சம் யோசித்து நான் செய்கிறதுக்காக ஒரு ஆப்பு ஒன்று பண்ணலான்ட்டு பிளான் பண்ணேன். ஆப்பு பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. நான் கிளாஸ்லாம் போனேன். அங்கே வந்து கிளாஸில் வந்து இதெல்லாம் கேட்டிருந்தாங்க, ஃபீஸ் கேட்டிருந்தாங்க. அந்த ஃபீஸ்லாம் கொடுக்குறது வந்து மாதத்துக்கு வந்து 5000 நினைக்கிறேன். 5000 மாதம். ஒரு மாதத்துக்கு 5000 கொடுக்குன்ற மாதிரி ஒரு 4 மாதம் போனேன். கிளாஸ் எத்தனை மணிக்கு ஆரம்பித்து எத்தனை மணிக்கு முடிப்பாங்கனாக்கா 20 நிமிஷம் கிளாஸு. 20 நிமிஷத்தில் எப்படி பண்ண முடியும், நீங்களே சொல்லுங்கள், எப்படி கற்றுக்க முடியும்? அதில் வந்து கற்றுக்கலான்ட்டு லேப்டாப் ஆன் பண்ணுவேன். லேப்டாப் ஆன் பண்ணுறதுக்கே ஒரு 5 நிமிஷம் ஆகிடும். ஆன் பண்ணி உள்ளே ரிஃப்ரெஷ்லாம் கொடுத்துட்டு அந்த இது உள்ளே போகிறதுக்கு, அந்த சாஃப்ட்வேர் உள்ளே போகிறதுக்கு அதில் ஒரு 10 நிமிஷம் ஆகிடும். அது ரொம்ப சுற்ற ஆரம்பிச்சிடும். சுற்ற ஆரம்பிச்சுட்டு நான் அந்த ஆப் ரெடி பண்ணுறதுக்கு அந்த இது வச்சுருக்கேன்ல, அந்த ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ அது உள்ளே போனாக்கா அது உள்ளே போகாது, வெளில வந்துடும். எல்லாம் இது கட் ஆகிட்டு வெளில வந்துடும். திரும்ப ரிஃப்ரெஷ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போனாக்கா அதுக்கப்புறமா தான் அதில் உள்ளே போகிற மாதிரி இருந்தது. அதில் ஒன்றுமே பண்ண முடியல. சேவ் பண்ணாலும் அது சேவ் பண்ண முடியும், ஆனால் உள்ளே போயிட்டு அதை எடிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதெல்லாம் மீறி இப்போ நான் வந்து வெப்சைட் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு வெப்சைட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். HTML, CSS எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். இதை அப்படியே பண்ணி நானே சும்மா பண்ணி பார்த்துருந்தேன். அதில் வந்து நான் கொஞ்சம் வெப்சைட் எப்படி அழகாக டெவலப் பண்ணலான்னு சொல்லிட்டு கூகுளில் பார்ப்பேன், யூடியூப்பில் பார்ப்பேன். இப்போ புதுசாக ஏஐ வந்துருச்சு, ChatGPT, ஜெமினி இதெல்லாம் பார்ப்பேன். நான் இப்போ ChatGPTயில் கேட்டிருந்தேன். அது வந்து எனக்கு இதெல்லாம் பண்ண, இந்த மாதிரி டிசைன்லாம் பண்ணால் அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னிச்சு. நானும் அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு வெப்சைட்டாக பண்ணிட்டேன். வெப்சைட்னாக்கா நான் இதுக்காக பண்ணல, ஃபிட்னஸ்க்காக பண்ணல, வேறு ஒரு வெப்சைட் மாதிரி பண்ணி அதில் வந்து கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து வெப்சைட்டை வந்து நான் ஃபிட்னஸ்க்காக தான் செய்யணும் ஆரம்பத்துலேருந்தே செஞ்சு அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஐடியா கிடச்சிது. இருக்க அந்த ஐடியாவெல்லாம் இப்போ மைண்டுக்குள்ளே அதிகமாக இருந்தது. மைண்டு ஃபுல்லாக ஐடியா வந்தது, ஃபிட்னஸ்க்காக எப்படி ஆப் கிரியேட் பண்ணலான்ட்டு.
நான் யோசித்தேன் ஃபஸ்ட்டு அந்த ஃபஸ்ட்டு பேஜ் இல்லை ஃப்ரண்ட்டு பேஜ், அந்த ஃப்ரண்ட்டு பேஜில் வந்து ஒரு இது வைக்கலான்ட்டு கிராஃபு, அந்த கிராஃப் வச்சுட்டேன். கிராஃப் வச்சுட்டு அது கீழே வந்து நம்ம அதில் வந்து சேவ் பண்ணுவோம். அதில் வந்து ஒர்க் அவுட்டில் வந்து நம்ம அட்வான்ஸு, இன்டர்மீடியண்ட்டு அதுபோல் கொடுத்துக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்மளோட வெயிட்டு அதெல்லாம் இந்த டேஷ்போர்டில் என்னென்னலாம் இருக்கணுமோ அதில் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அடுத்த பேஜ் வந்து டயட்டுக்காக பண்ணியிருந்தேன். டயட்டு வந்து நிறையா ஃபுட்டோட டயட்டு நான் போட்டு வச்சுருக்கேன். அந்த ஃபுட்டோட டயட்டில் வந்து ஒரு முட்டையில் வந்து 100 கிராம் முட்டையில் சொல்கிறேன், ஒரு முட்டையில் சொல்லலை. நான் 100 கிராம் முட்டையில் எத்தனை கிராம் ப்ரோட்டீன் இருக்கும், எத்தனை கிராம் கார்போஹைட்ரேட் இருக்கும், ஃபேட்டு எத்தனை கிராம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு அதோட டோட்டல் கேலரி எவ்வளோ இருக்கும் 100 கிராம் முட்டையில் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதில் இப்போ போட்டிருக்கேன். இப்போ முட்டையில் மட்டும் இருக்காது, ஒரு ஃபுட்லேயும் தனித்தனியாக 100 கிராமில் எவ்வளோ ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட்டு, ஃபேட்டு, கேலரி, கிளைசிமிக் இண்டெக்ஸ் லெவலில் கூட போட்டிருக்கேன். அதில் சுகர் இருக்கவங்க கூட அதை ஃபாலோ பண்ணலாம். இது போல் நிறையா கொடுத்து நிறையா எனக்கு கண்ணில் கிடைக்கிற எல்லா ஃபுட்டையும் போட்டு விட்டேன். அதில் அவ்வளோ ஃபுட்டையும் போட்டு எல்லாத்தையும் அதில் கொடுத்து வச்சுருக்கேன். மேலே வந்து சர்ச் பட்டன் இருக்கும், அதுவும் தமிழில் இருக்கும், உங்களுக்கு அட்வான்ஸாக இருக்கும். நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணாலும் வரும், தமிழில் டைப் பண்ணாலும் வரும். தமிழ்லேயும் பார்த்துக்கலாம், இங்கிலீஷ்லேயும் பார்த்துக்கலாம். எக்குன்னா இஜிஜி எக்குன்னு போடுறதுக்கு முட்டை அப்படின்னு போட்டாலே அது வந்துடும். தமிழ்லேயும் கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்த பேஜ்னா அது நடுக்கும் இது வந்து 3வது பேஜ் தான் இந்த டயட்டு. 2வது பேஜ் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். ஒர்க் அவுட் வந்து இப்போ ஃபுல் பாடி ஒர்க் அவுட்டு, ஆப்ஸு, அப்புறம் வந்து ஷோல்டரு, லெக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க் அவுட் பண்ணுவோம்ல, அதை வந்து கலந்து இப்போ ஒரே பேஜ்லேயே கொடுத்துட்டேன். இப்போ அந்த ஒர்க் அவுட் பேஜில் போனீங்கன்னா ஃபுல் பாடி ஒர்க் அவுட்டு அப்படின்னு இருக்கும். அது கீழே இருக்க ஒரு ஒர்க் அவுட்டாக போட்டிருக்கும். ஒரு சில இதில் கலந்துருக்கும், ஒரு சில இது வந்து லெக்னா தனியாக இருக்கும், ஷோல்டர்னா தனியாக இருக்கும், ஆப்ஸுக்கு வந்து கலந்துருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஒர்க் அவுட்டுக்கு முடிச்சாச்சு. அடுத்து டயட்டு பண்ணியாச்சு. டயட்லேயே இன்னொரு அட்வான்ஸ் ஒன்று கொடுத்துருக்கேன். அது வந்து அட்வான்ஸ்னாக்கா நீங்கள் இப்போ எல்லாத்தையும் ஒரே இப்போ சர்ச் பண்ணி பார்ப்பீங்க. சர்ச் பண்ணி பார்த்துட்டு அந்த டயட்டில் வந்து எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது, எவ்வளோ கார்போஹைட்ரேட் இருக்குது, எவ்வளோ ஃபேட் இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்பீங்க. பார்த்துட்டு நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. ஆனால் டெய்லியும் இதே போல் சர்ச் பண்ணி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல. அதனால் நம்ம போன உடனே அதை பார்க்குற மாதிரி நான் இன்னொரு ஆப்ஷன் அதில் கொடுத்துருக்கேன். சைடில் வந்து கீழே வந்து ஒரு டைரி எழுதுகிற மாதிரி ஒரு நோட் பேடு மாதிரி ஒரு ஐக்கன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னாக்கா அதில் வந்து உங்களுக்கு ஒரு சிஸ்டம் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் வந்து அதில் வந்து நீங்கள் என்ன ஃபுட்டு சாப்பிட போகிறீங்களோ, அடிக்கடி சாப்பிடுவீங்களோ, அந்த ஃபுட்டோட பேர் அதில் போடணும். எடுத்துக்காட்டு முட்டை அப்படின்னு போட்டுட்டு அது கீழே வந்து அதோட டீட்டெயில் கொடுக்கணும். அதோட கார்போஹைட்ரேட், அதில் ப்ரோட்டீன் எவ்வளோ இருக்குது, அதில் கார்போஹைட்ரேட் எவ்வளோ இருக்குது, அதில் ஃபேட் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு கிளைசிமிக் இண்டெக்ஸ் எவ்வளோலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே டைப் பண்ணியிருந்தேன். நான் ஏற்கனவே அதில் வெளில வந்து அந்த முட்டையில் எவ்வளோ அந்த நியூட்ரிஷன் வேலையை கொடுத்துருக்கேன். அந்த நியூட்ரிஷன் வேலையை பார்த்து நீங்கள் இதில் டைப் பண்ணி வச்சுக்கிட்டு சேவ் பண்ணிட்டீங்கன்னாக்கா எப்போ வேணால் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். உங்கள் ஃபோன்லேயே இருக்கும். நீங்கள் அதே போல் உங்களுக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 4 ஃபுட்டு சாப்பிடுவீங்க, ஒரு நாளைக்கு 6 ஃபுட்டு சாப்பிடுவீங்கன்னா அந்த 6ஐயும் அதிலே நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். எடுத்தோடனே உள்ளே போகிறோமா பார்த்த உடனே அந்த இடத்துல அந்த ஃபுட்டு இருக்கும், அதில் கேலரி இருக்கும், ப்ரோட்டீன் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஈஸியாக இருக்கும், வேலையை முடிச்சிடலாம். அடுத்து வந்து 4வது வந்து ப்ரொஃபைல்னு ஒன்று பண்ணியிருக்கேன். அதில் வந்து உங்களோட பேர், உங்களை வந்து ஃபிட்னஸ் பர்சன் அப்படி போட்டுட்டு உங்களோட ஹைட்டு, வெயிட்டு, ஏஜு இதெல்லாம் போட்டிருக்கேன். மேல் ஆர் ஃபீமேல் அதெல்லாம் பார்க்குற மாதிரி போட்டிருக்கேன். அப்போ நீங்கள் அப்படியே ஹோம் பேஜில் வந்துட்டு சைடு பார் கிளிக் பண்ணிங்கனாக்கா சைடு பாரில் வந்து லிஸ்ட் ஆகும். அப்படியே லைனில் இருக்கேன், நான் கொஞ்சம் யோசிக்கிறேன். நான் அவ்வளோ வேகம் அப்படியே மைண்டுக்குள்ளே யோசிக்கிறேங்க. சைடு பாரில் வந்து டேஷ்போர்டு இருக்கும், அது கீழே வந்து ஒர்க் அவுட் இருக்கும், அது கீழே வந்து டயட் இருக்கும், அதுக்கு கீழே வந்து சரியான ஞாபகம் இல்லை. நான் வந்து ஃபிட் டூல்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்கேன், அதுதான் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை வேறு ஆப்ஷன் இருக்குமான்னு தெரியல. இப்போ நான் ஃபிட் டூல்ஸ் இருக்குன்னு நினச்சிட்டு நான் சொல்கிறேன். ஃபிட்னஸ்க்கான டூல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதில் ஒரு 20 டூல்ஸ் கொடுத்துருக்கேன். எல்லா டூல்ஸும் அடக்கின மாதிரி ஒரே இடத்துல கொடுத்துருக்கேன். நீங்கள் வேறு எங்கேயாவது செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ டூல்ஸ் ஒரு இடத்துல கிடைக்காது. நான் இப்போ கேலரி கால்குலேட் பண்ணுவாங்கள்ல, நீங்கள் ஒரு நாளைக்கு இவ்வளோ கிராம் ப்ரோட்டீன் எடுத்துக்கணும், இவ்வளோ கிராம் ஃபேட் எடுத்துக்கணும்னு சொன்னாக்கா நீங்கள் வந்து வெயிட் குறைக்கணுமா வெயிட் அதிகரிக்கணுமான்னு பார்த்துட்டு உங்களுக்குன்னு ஒரு மெயின்டெனன்ஸ் கேலரி இருக்கும். அதில் வந்து வெயிட் குறைக்கிறது வந்து மெயின்டெனன்ஸ் கேலரி வந்து ஒரு 500 கேலரி கம்மி பண்ணிவிட்டு எடுப்பீங்கள்ல, அதை நீங்கள் எங்கே கால்குலேட் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேலரி கால்குலேட்டரில் போய் பார்க்கணும். நான் அந்த ஃபிட் டூல்ஸ்னு போட்டிருக்கேன். அந்த ஃபிட்னஸ் டூல் உள்ள போய் பார்த்தீங்கன்னாக்கா
கேலரி கால்குலேட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கேலரி கால்குலேட்டர் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னாக்கா உங்களோட ஜெண்டரு, ஹைட்டு, வெயிட்டு, ஏஜு, அப்புறம் வந்து ஒர்க் அவுட் லெவலு, இது பிகினர், இன்டர்மீடியட், அட்வான்ஸுன்ற மாதிரி அதில் வந்து ஒரு வீக்குக்கு வந்து 3 to 5 தடவை ஒர்க் அவுட் பண்ணுவீங்களா, நடக்கிறது மட்டும் தானா, அப்புறம் ஆக்டிவாக இருங்க, வெரி ஆக்டிவாக இருப்பீங்களா, அது எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்கள் கால்குலேட்டர் பண்ணிட்டீங்கன்னாக்கா, கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட மெயின்டெனன்ஸ் கேலரி, உங்களோட வெயிட்டு கம்மி பண்ணினாக்கா ஒரு 500 கேலரி கம்மி பண்ணிவிட்டு எவ்வளோ வருமோ அது வந்துடும். உங்களோட வெயிட் அதிகம்னாக்கா அது ஒரு 500 கேலரி ஆட் பண்ணி வந்துற மாதிரி வந்துடும். அது கீழே வந்து கொஞ்சம் டீட்டெயில் கொடுத்துருப்போம், அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ நான் சொன்னது தான் அதில் இருக்கும். அப்படியே கொஞ்சம் வெளில வந்து பார்த்தீங்கன்னாக்கா 20 கால்குலேட்டர் இருக்கும். அவ்வளோ கால்குலேட்டர் நான் அதில் ஒரே இடத்துல கிடைக்கிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும் அது. அந்த 20 கால்குலேட்டரில் நீங்கள் எப்போ தூங்கணும்னு கூட அதில் போய் பார்த்துக்கலாம். நீங்கள் இப்போ காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்கன்னா அதில் போய் செக் பண்ணிவிட்டு கால்குலேட் பண்ணிங்கனாக்கா நீங்கள் எத்தனை மணிக்கு தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே காட்டும். VO2 இப்போ வந்து இதயத்துக்கு நம்ம பார்க்குறோம்ல, இந்த மூச்சுக்கு நம்மளோட அது அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, டக்குன்னு ஞாபகம் வர மாட்டுது. அது வந்து அந்த மூச்சு விடுறதுக்கு அந்த ஆக்சிஜன் அதுக்கு சம்மந்தப்பட்டது அது. அதுக்கு வந்து நீங்கள் அதில் கூட நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். டக்குன்னு வாயில வர மாட்டேங்குது. அதுபோல் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுபோல் ஒரு 20 கால்குலேட்டர் நான் கொடுத்துருக்கேன். ஒரே இடத்துல கிடச்சிருக்கு. நிறையா 20 கால்குலேட்டர். சரி, அடுத்து நான் சொல்கிறேன். நேரத்தை வீணாக்க விரும்பலை. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹேபிட் ட்ராக்கர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பேன். அந்த சைடு பார் கிளிக் பண்ணிங்கனாக்கா ஃபிட் டூலுக்கு அப்புறம் ஹேபிட் ட்ராக்கர்னு ஒன்று இருக்கும். ஹேபிட் ட்ராக்கர் அதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னாக்கா ஒரு பேஜ் வரும். அதில் வந்து ரெட் கலர், க்ரீன் கலர்னாக்கா நீங்கள் நல்லா ஹெவியாக பண்ணியிருக்கீங்க, எல்லோ கலர்னாக்கா மீடியமாக நார்மலாக பண்ணியிருக்கீங்க, ரெட் கலர்னால் நீங்கள் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்படியே அதை டிஸ்கிரிப்ஷன் போட்டு வச்சுருப்பேன். அது கீழே வந்து ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னாக்கா ஹேபிட், நீங்கள் வந்து இப்போ நான் டெய்லியும் காலைல நீங்கள் டெய்லியும் ஜிம் போகணும், காலையில் 5 மணிக்கு எழுந்திரிக்கணும், புக்கு ரீடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்னென்ன ஹேபிட்லாம் வேணுமோ அந்த ஹேபிட் எல்லாத்தையும் அதில் லிஸ்ட் பண்ணிக்கலாம். லிஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா எப்படி லிஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்கள். மேலே வந்து அதில் ஒரு செட்டிங்ஸ் மாதிரி டூல் மாதிரி இருக்கும், சிஸ்டம் மாதிரி பண்ணியிருப்பேன். அது மேலே வந்து பேர் வந்து என்ன ஹேபிட் வேணுமோ அந்த ஹேபிட்டோட பேர் போடணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஜிம் போய் ஒர்க் அவுட் பண்ணணுன்னாக்கா ஜிம்னு போடணும், GYMனு போட்டுட்டு அதில் பக்கத்தில் ஆட் கொடுத்துட்டாக்கா அது கீழே ஆட் ஆகிடும். ஜிம்முன்னு போட்டுட்டு 3 கலர் இருக்கும், அதில் க்ரீன் கலர், எல்லோ கலர், ரெட் கலர். நீங்கள் ஜிம்மில் போய்ட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னாக்கா அதில் வந்து க்ரீன் கலர் நல்லா ஸ்ட்ராங்காக ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் பண்ணணும்னு நினச்சதை பண்ணிட்டீங்கன்னாக்கா க்ரீன் கலர் டச் பண்ணிவிட்டு கீழே சேவ்னு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா சேவ் ஆகிடும். மீடியமாக பண்ணிடுறீங்க, அந்தளவுக்கு நான் பண்ணலை, நார்மலாக பண்ணியிருக்கேனாக்கா மஞ்சள் கலர் அந்த எல்லோ கலர் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சேவ் பண்ணிங்கன்னா சேவ் ஆகிடும். பண்ணலைன்னா ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிங்கன்னா சேவ் ஆகிடும். இப்போ வந்து ஜிம்முக்கு போட்டிட்டீங்க, ஒரு ஹேபிட் வந்துருச்சு, ஆட் ஆகிடுச்சு. அதே போல் நீங்கள் இப்போ புக் ரீட் பண்ணுறது, காலையில் ரன்னிங் 5 மணிக்கு ஓடுறது, எந்திரிக்கிறது 5 மணிக்கு ஓடணும், எந்திரிக்கணும், ரன்னிங் காலை போகணும், இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு ஹேபிட்டாக அப்படியே லிஸ்ட் பண்ண அதில் பேரை போட்டுட்டு ஆடு கொடுத்தா கீழே லிஸ்ட் ஆகிடும். கீழே லிஸ்ட் ஆனதுக்கப்புறமா சைடில் வந்து 3 கலர் இருக்கும். நீங்கள் பண்ணிங்கனாக்கா நல்லா பண்ணிங்கனாக்கா க்ரீன் கலர், நார்மலாக பண்ணிங்கன்னா எல்லோ கலர், பண்ணவே இல்லைன்னா ரெட் கலர், அந்த மாதிரி கொடுத்துட்டு அந்த இதெல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா செலக்ட் ஆகிடும். கீழே சேவ் பண்ண கொடுத்துட்டிங்கனாக்கா சேவ் ஆகிடும். நீங்கள் என்றைக்கு கொடுக்குறீங்களோ அன்றைக்கி கரண்ட் டேட்டில் அன்றைக்கி கரண்ட் டேட்டில் தான் போய் சேவ் ஆகும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா கலண்டர் நாங்கள் எழுதி வச்சுருக்கேன் சொன்னேன்ல, அந்த மாதிரி அதில் ஃபுல்லாக ஒரு வருஷத்துக்கான கலண்டர் கொடுத்துருக்கேன். அந்த ஒரு வருஷத்துக்கான கலண்டர் இன்றைக்கி என்ன தேதியோ அந்த தேதியில் போய் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல சேவ் ஆகிருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா காட்டும். நீங்கள் பண்ணியிருக்கிறது அந்த ஜிம் ஒர்க் அவுட் பண்ணிக்கிறேன், ஹையாக பண்ணியிருக்கேன், புக் ரீடு பண்ணுறது ஒரு மீடியமாக பண்ணியிருக்கேன், காலைல ரன்னிங் ஓடணும், நல்லா நார்மலாக பண்ணியிருக்கேன், நான் ஹையாக பண்ணியிருக்கேன் அப்படின்னு போடலாம். இப்போ பண்ணலைனாக்கா இது பண்ணலைன்னு சொன்னாக்கா அந்த ரெட் கலர் இதை கொடுத்து சேவ் பண்ணிடணும். இப்போ அதை விட்டு கொஞ்சம் வெளில வந்தீங்கன்னாக்கா ஏங்க நான் யோசிக்கிறேன். சொல்ல மறந்துட்டேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பேஜில் வந்து நீங்கள் அதை கொடுத்துருக்க உங்களோட ஹாய் மாதவன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வரும், என்னோடய பேர் போட்டு ஹாய் மாதவன் அப்படின்னு வரும். அது கீழே வந்து மானிட்டர் அந்த கிராஃப் வரும், அது கீழே வந்து டீட்டெயில் வரும், என்னோடய வெயிட்டு அதெல்லாம், அட்வான்ஸு, பிகினரு அதெல்லாம் வந்துடும். அதெல்லாம் நீங்கள் எங்கே போய் கொடுக்கணுன்னாக்கா சைடு பாரில் ஓப்பன் பண்ணிங்கன்னா சைடு பாரில் கீழே லாஸ்ட்டுக்கு மேலே வந்து செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்கும்.
அந்த செட்டிங்ஸ்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஒரு பேஜ் வரும். அந்த பேஜில் போயிட்டு உங்களோட பேர் போட்டிங்க, உங்களோட பேர், ஹைட்டு, வெயிட்டு, ஏஜு, ஒர்க் அவுட் லெவலு, உங்களோட கோலு இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிட்டீங்கனாக்கா முன்னாடி ஃப்ரண்ட் பேஜில் வந்துடும். அதுக்கு கீழே இன்னொன்று ஒன்று கொடுத்துருப்பேன். அதில் வந்து 3 கலர் கொடுத்துருப்பேன். ரெட் கலர், க்ரீன் கலர், எல்லோ கலர், ரெட் கலர். அதில் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கனாக்கா இப்போ நான் சொல்கிறது வந்து முன்னாடி வந்து கிராஃபில் வருது. இதுக்கு முன்னாடி சொன்னது வந்து இது ஹாபிட் ட்ராக்கரில் காலண்டரில் வர மாதிரி வந்துடும். காலண்டரில் ஹாபிட் ட்ராக்கர். இப்போ நான் சொல்கிறது வந்து அந்த 3 கலரில் எந்த கலர் கொடுக்குறீங்களோ அது வந்து முன்னாடி அந்த ஃப்ரண்ட் பேஜில் அந்த கிராஃபில் வந்துடும். நீங்கள் நல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கனாக்கா அந்த க்ரீன் கலராக இருக்காது, ப்ளூ கலராக இருக்கும். நான் சும்மா சொல்கிறேன். அந்த ப்ளூ கலரை டச் பண்ணிட்டீங்கன்னா நல்லா ஹையாக ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அந்த கிராஃபில் ஹையாக ஏறிடும். அதே நீங்கள் நார்மலாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எல்லோ கலர் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நார்மலாக ஏறி இருக்கும். அதுவே ரெட் கலர் பண்ணவே இல்லைன்னு கொடுத்தீங்கன்னாக்கா ஏறவே ஏறாது. ரெட் கலர் மட்டும் அப்படியே கொஞ்சம் இங்கேருந்து இவ்வளோ தூரம் ஏறி இருக்கும், அவ்வளோதான். இதுதான். இப்போ நீங்கள் வந்து முன்னாடி ஃப்ரண்ட் பேஜில் வந்து பார்க்கலாம். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணீங்களா பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு அதிலே பார்த்துக்கலாம். இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னாக்கா நீங்கள் டெய்லியும் மானிட்டர் பண்ணுறதுனால உங்களோட ஹேபிட்டு உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். இது நீங்கள் டெய்லியும் பார்க்குறதுனால உங்களால் அதை பண்ணாமல் போயிட்டுனாக்கா உங்களுக்கு ஒரு மாதிரி கில்ட் ஃபீலிங் வந்துடும். நம்மளால் பண்ண முடியலையா, நம்ம இதை பண்ணவே முடியாதான்னு சொல்லிட்டு ஒரு கில்ட் ஃபீலிங் வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணிடுவீங்க ஒர்க் அவுட்டு. இப்போ நான் வந்து எனக்கே இப்போ நான் கொஞ்சம் நாளாக அந்த ஒர்க் அவுட் பண்ணுற முடியல, என்னால் முடியலனாக்கா அது தூக்க முடியலன்னு இல்லை, வேலைக்கு போயிட்டு வரதுனால அதை பண்ண முடியல. அந்த கரெக்டாக அந்த டைம் போயிட்டு வரணும், அதனால் பண்ண முடியாதனால அதில் வந்து ரெட் கலர் இருக்குது. எனக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. ரெட் கலராக இருக்கா, எப்படா இது பண்ணாமல் முடியும், நான் பண்ணாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காலைல பண்ணுறோம், ஒர்க் அவுட் பண்ணிட்டு நம்ம அதை க்ரீன் என்னது ப்ளூ கலர் ஃபுல்லாக ஏற்றி விட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷன், அந்த டிசிப்ளினுக்காக இது யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. நான் என்னோடய இது காட்டுறேன். அது ஒரு 2 தடவை தான் டிசிப்ளினாக அந்த ஹையாக ஏறி இருக்குது. 4 தடவை 3 தடவை அந்த எல்லோ கலர் வரைக்கும் பண்ணியிருக்கேன். மீதி இது பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்குது. நாங்கள் அதை பார்க்குறப்பலாம் எனக்கு அதை பண்ணியே ஆகணும், ஒர்க் அவுட் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷன் எனக்கு கிடையாது. அதை நான் கண்டிப்பாக பண்ணிடுவேன். காலையில் எழுந்திரிச்சு நான் அதை பார்க்குறப்போ ஒரு மாதிரி என்னடா இது நம்மளால் பண்ண முடியாதான்னு தோணும். அந்த இது டேவிட் காகின்ஸு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. டேவிட் காகின்ஸில் யாரோ ஒருத்தவங்க சொல்லுவாங்க, டெய்லி நான் ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் பண்ண முடியல, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்ப சிம்பிளாக ஒரு விஷயம் வரும் பாருங்க. டெய்லி என்னால் 20 புஷ்அப் பண்ணுறதுக்கு யோசிக்காமல் டெய்லி நான் ஒரே ஒரு புஷ்அப் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சாக்கா அவங்க வந்து அந்த ஒரு புஷ்அப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு புஷ்அப் பண்ணுறப்ப திரும்ப அந்த ஒரு புஷ்அப் தான் பண்ண முடியுமா நம்ம ஈகோ நம்மளை டச் பண்ணிடும். அதனால நம்ம திரும்ப அந்த ஒரு புஷ்அப்போட நிறுத்த மாட்டோம். அந்த புஷ்அப்பை கம்ப்ளீட் பண்ணி தான் வெளில வரும். அதே போல் இந்த ஹேபிட் ட்ராக்கரில் வந்து அந்த டிசிப்ளின் கொண்டு வரதுக்காக முன்னாடி ஃப்ரண்ட் பேஜில் வந்து அந்த கிராஃப் மானிட்டர் வச்சுருக்கேன். அந்த மானிட்டரில் நீங்கள் டெய்லியும் பார்க்க உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணணும்னு தோணிக்கினே இருக்கும். நீங்கள் விட்டுட்டு போகவே முடியாது உங்களால். அதை பார்த்துட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுவீங்க. இது வந்து நான் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு அந்த செவத்தில் எழுதி நோட்டில் எழுதி பண்ணலையான்னு தெரியாமல் இதெல்லாம் ரொம்ப பண்ணி அப்டேட் ஆகி அப்படியே மேலே வந்து இப்போ நான் ஒரு ஆப்பாகவே பண்ணியிருக்கேன். ஆப்னாக்கா இது ப்ராக்ரெசிவ் வெப் ஆப்னு சொல்லுவாங்க. இது ஒரு வெப்சைட்டு. அந்த வெப்சைட் உள்ளே போயிட்டு அதை இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தரேன், ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த வெப்சைட் உள்ளே போனீங்கன்னாக்கா டவர் நல்லா இருக்கிற இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னாக்கா அதுவே மேலே இன்ஸ்டால்னு சொல்லி கேட்கும். டவரே இல்லாத இடத்துல இருந்தீங்கன்னாக்கா இன்ஸ்டால்னு கேட்காது, கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ கேட்கலன்னா குரோமில் வந்து ஓப்பன் பண்ணுவீங்களா, குரோமில் ரைட் சைடில் மேலே டாட் இருக்குல்ல 3 டாட் பட்டன், அந்த 3 டாட் பட்டனை ரைட் சைடில் கிளிக் பண்ணிங்கனாக்கா கீழே லாஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபோனில் வந்து இன்ஸ்டால்னே கேட்கும், ஒரு சில ஃபோனில் வந்து ஆடு ஹோம் ஸ்க்ரீன் அப்படின்னு கேட்கும். அந்த ஆடு ஹோம் ஸ்க்ரீனை கிளிக் பண்ணிங்கனாக்கா இன்ஸ்டாலும் ஒரு பட்டன் இருக்கும், ஆடு ஹோம் ஸ்க்ரீன் ஒரு பட்டன் இருக்கும். அதில் நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னாக்கா ஆப்பாக இன்ஸ்டால் ஆகிடும். நீங்கள் டெய்லியும் மானிட்டர் பண்ணிக்கலாம். இது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போலாம் நான் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு இந்த ஆப்லாம் க்ரியேட் பண்ணி இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக பண்ணுற மாதிரி இருக்குது. டயட்டு மட்டும் எடுக்கிறது அடிக்கடி காசு தேவைப்படுது. காசு இருக்கிற நேரத்தில் டயட்டு கரெக்டாக எடுத்துடுறேன். இப்போ காசு இல்லாத நேரத்தில் டயட்டு கட் ஆகிடுது. அதுதான் ஒரு பிரச்சனையாக இருக்குது. இப்போ வந்து நம்ம இந்த ஃபிட்னஸுக்கான ஆப்பை வந்து க்ரியேட் பண்ணுறேன். இதில் வந்து நான் பேரை வந்து என்ன பேர் வைக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன பேர் வைக்கலாம், எனக்கு எப்படி இருக்கணுன்னாக்கா இசட்டில் ஆரம்பிக்கணும், இல்லை டபிள்யூவில் ஆரம்பிக்கணும், இல்லை எக்ஸில் ஆரம்பிக்கணும். இந்த 3 பேரில் ஆரம்பிக்கணும். வாட்ஸ்அப் இருக்குல்ல, வாட்ஸ்அப் வந்து டபிள்யூ ஆரம்பிக்கும். இங்கேருந்து மொபைலை இப்போ ஸ்க்ரோல் பண்ணா வச்சுக்க, இங்கேருந்து ஸ்க்ரோல் பண்ணுறப்ப லாஸ்ட்டு போயிடும். லாஸ்ட்டு போய் பார்க்குறப்ப வாட்ஸ்அப் இருக்கும்.
யூடியூப் இருக்கும். இது வந்து வாட்ஸ்அப்புக்கு டபிள்யூன்னு ஆரம்பிக்கும், யூடியூபுக்கு ஒய்ன்னு ஆரம்பிக்கும். இப்போ வந்து வாட்ஸ்அப் பக்கத்தில் யூடியூப் பக்கத்தில் இருந்தாக்கா நீங்கள் ஈஸியாக நீங்கள் கிளிக் பண்ணி அதில் ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்மளோட மைண்டு டக்குன்னு சொல்லும். நீங்கள் இதை சர்ச் பண்ணி தேடி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நான் வந்து இசட்னு பேர் வச்சுருக்கேன் இப்போதைக்கு. இசட் ஃபிட்னஸ் வச்சுருக்கேன். எம் ஃபிட்னஸ்னு வச்சுருந்தேன். எம் ஃபிட்னஸ் மாதவன் ஃபிட்னஸ், மை ஃபேஷன் மாதவன் ஃபிட்னஸ்னு வைக்கலான்னு பார்த்தேன். வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை தேடி எடுக்கிறது கொஞ்சம் லேட்டாக இருந்ததுனால அது உள்ளே போகிறதுக்கு பாசிபிள் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதே நான் இப்போ இசட் போட்ட உடனே வாட்ஸ்அப்பு, யூடியூப் தள்ளுற மாதிரி லாஸ்ட்டு இப்படி தள்ளின உடனே லாஸ்ட்டாக போய் நிற்கிது. இப்போ கிளிக் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. நான் ஃப்ரண்ட் பேஜ்லேயும் எடுத்து வச்சுருக்கேன். கிளிக் பண்ணுறதுக்கும் உள்ளே போய் ஈஸியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட்டாக இருக்கா, இப்போ ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு என்ன பிரச்சனைனா, இசட்டில் ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு பேர் வைக்கணும். இசட் ஃபிட்னஸ்ன்னு நான் வச்சுருக்கேன். ஆனால் அது பேர் நான் ஒரு நல்ல பேராக செலக்ட் பண்ணேன். நீங்கள் ஏதாவது ஒரு பேர் சொல்லுங்கள். இசட்டில் ஆரம்பிக்கிற மாதிரி, டபிள்யூவில் ஆரம்பிக்கிற மாதிரி, எக்ஸில் ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு பேர் இருக்கணும். ஆனால் இந்த பேர் வந்து யாருமே வச்சுருக்கக்கூடாது. நெட்டில் ஆன் பண்ணி பார்த்தாக்கா இந்த பேர் யாரும் யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம தான் இந்த பேரை வச்சுருக்க மாதிரி இருக்கணும். ஆனால் சூப்பராக ஸ்டைலாக சூப்பராக இருக்கணும், ஷார்ட்டாக இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் ஒரு பேர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு நீங்கள் பண்ணிங்கனாக்கா நான் அதை வந்து அதில் ஆட் பண்ணுவேன். உங்களோட ஐடியா வந்து அந்த ஆப்பில் வரும். உங்களோட மைண்டுக்குள்ளே உங்களோட மூளை சொன்னது அது வந்து நீங்கள் இந்த கமெண்டில் வந்து இப்போ டைப் பண்ணுவீங்க. அது வந்து நான் பார்த்துட்டு என்னோடய ஆப்புக்கு வந்து அந்த பேரே வைப்பேன். எல்லாரும் அந்த பேர் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பேர்னா இசட்டில் ஆரம்பிக்கணும், டபிள்யூவில் ஆரம்பிக்கணும், எக்ஸில் ஆரம்பிக்கணும். இந்த 3 இதில் ஆரம்பிக்கிற மாதிரி பேர் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் அந்த ஃபிட்னஸ்க்கான ஆப்பை நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இதே நான் ஷார்ட்ஸில் கொடுக்குறதா இருந்தாக்கா ஷார்ட்ஸில் வந்து கமெண்டில் ஆட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாள் ஆகிடுச்சு வீடியோ போட்டு. போய்ட்டு வரேன். பாய்.